அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில் இப்பொழுது ஒரு பரபரப்பு வந்திருக்கிறது. என்ன பரபரப்பு? அங்கே தான் எப்போ பார்த்தாலும் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்குள்ளார பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த முறை என்னென்னா, நாகா கம்யூனிட்டியும் மைத்தியும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுதந்திர தின உரையில் கூட இளைஞர்களுக்கு ஒரு அறைகோலாக சொன்னார். ஏன்னா இது ஒரு லெபோரியஸ் ப்ராசஸ், மக்கள் தொகை கணக்கெடுக்கிறது. ஒருத்தவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு இது பண்ணோம். நீங்கள் இளைஞர்கள் இப்போ ஐஎன் டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரொஃபார்மால கடன்னு நீங்களே ஃபில் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாலண்டியராக இருந்தால் பலருக்கு ஹெல்ப் பண்ணலாம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படியெல்லாம் பண்ணும் பொழுது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறத நீங்கள் எப்போ பண்ணணும்னா, முதல்ல குடியுரிமை ரிஜிஸ்டர் பண்ணணும். முதல்ல எங்கள் மணிப்பூரில் இருக்கிறவன் அவன் மணிப்பூர் ஆளுதானா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் நீ மக்கள் தொகையே கணக்கெடுப்பு பண்ணணும். நோ என்ஆர்சி நோ சென்சஸ் அப்படின்னு இப்போ தொடங்கி பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க. இது சரியா? சரி என்று தான் எனக்கு படிக்கிறது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை வைத்து மணிப்பூரை எடைப்படக்கூடாது. மணிப்பூருடைய டெரெயின் வேற, தமிழ்நாடு டெரெயின் மட்டுமே இல்லை, அது இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். மணிப்பூர்ல எப்படி இருக்குன்னா, உள்ள சமவெளி, சுற்றிலும் மலை காடுகள். அந்த எல்லைப்புற காடுகள் முழுக்க இன்டர்நேஷனல் பார்டர் எல்லாமே காடு ஷேர்ட் வித் மியான்மர். இப்போ முழுக்க காடு, இதுதான் நம்ம எல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லைக்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு கழிச்சு நம்ம எல்லை இருக்கு, அது முழுக்க காட்டில் இருக்கு. அந்த எல்லை கோடு ரெண்டு காடு, ரெண்டு பக்க நாடுகள் சம்பந்தம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு குற்றத்தை செய்து விட்டு காட்டில் போய் ஒழிஞ்சிட்டாருன்னா அந்த காட்டுல இருந்து மியான்மர் போயிடுவார். மியான்மர்ல போதை மருந்து ஆயுதம் எடுத்து திருப்பி இங்கேயே வந்துடுவார். இதுதான் மணிப்பூர் பிரச்சனைக்கான அடிப்படை காரணமே இதுதான். அந்த மியான்மரோட உள்ள இன்டர்நேஷனல் பார்டர் வழியாக தங்கு தடையற்ற போதை மற்றும் ஆயுத கடத்தல் நடக்கிறது. பார்டருங்கிறதே இது காடு தான். இந்த மணிப்பூர் பிரச்சனைக்கு ஒரு காரணம் சொல்லிட்டேன். ஒன்று மலை காடு பகுதியான இன்டர்நேஷனல் பார்டர், அது வழியாக வரக்கூடிய தங்கு தடையற்ற ஆயுத கடத்தல், போதை கடத்தல். இன்னொன்று குக்கி வெர்சஸ் மொய்த்தி. இந்த மொய்த்தி என்பது ஹிந்துக்கள், குக்கி என்பது வந்தேரி கிறிஸ்டியன்கள். மணிப்பூரோட சம்பந்தம் இல்லாத வந்தேரி கிறிஸ்டியன்கள். இவங்கெல்லாம் மலை மேல இருக்காங்க, காடுகள் இருக்காங்க. சமவெளியில யார் இருக்காங்க? ஹிந்துக்கள் இருக்காங்க. இப்ப சண்டே இப்படிதான் ஆரம்பிக்குது. இவங்க ஏதாவது கிரைம் பண்ணிட்டு அங்க போய் ஒளிஞ்சுக்குவான். இப்ப இன்டர்நேஷனல் சர்ச்சஸ் ஆர்கனைசேஷன்ல குக்கிக்கு சப்போர்ட். சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த மிசோவுடைய சிஎம் வெளிநாட்டுக்கு போயிட்டு எல்லை கடைந்த ஒரு கிறிஸ்துவ தேசத்தை படைப்போம் என்று அங்க பேசிட்டே வந்திருக்கார். அதுக்கு இந்த குக்கீஸ் ஆதரவு கொடுக்குறாங்க. மியான்மர்ல இருந்து ஆரம்பித்து இந்த மணிப்பூர் வழியாக பங்களாதேஷ் வரைக்கும் உள்ள கிறிஸ்துவ பகுதிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய கிறிஸ்டியன் காரிடார் ஏற்படுத்தி தனி கிறிஸ்துவ நாடை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை. அதுக்கு இந்த குக்கீஸ் ஆதரவு, சர்ச் ஆதரவு. ஆகவே மணிப்பூர் கலவரத்தை இந்த நோக்கத்துல நம்ம பார்க்கணும். அப்ப வெளிநாட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் தெரியாதே. ஆகவே மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ஆர்சி வருவதுதான் சரி. பாகிஸ்தான்ல என்ஆர்சி இருக்கு. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை 70 ஆண்டுகள் மேல ஆகி கூட இது வரைக்கும் என்ஆர்சிக்கு எந்த முயற்சி நம்ம எடுக்கலையே. அதனால குறைந்தபட்சம் இந்த மாதிரி பார்டர் ஸ்டேட்ஸ், ஏன்னா அங்கதான் இந்த மாதிரி சட்டவிரோதமா வரக்கூடிய ஊடுருவல் அதிகமா இருக்கிறது. அதனால பார்டர் ஸ்டேட்ஸ்ல முதல்ல சென்சஸ்க்கு முன்னால் முதல்ல என்ஆர்சி கொண்டு வந்து தப்பே கிடையாது, முதல்ல செய்யணும். நியாயமான கோரிக்கையாக தான் எனக்கு படுகிறது. அதனால இப்ப அரசாங்கம் பல முயற்சிகள் எடுத்திருக்கு. மணிப்பூர் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக எல்லை முழுக்க ஏஐ பவர்டு ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த நடமாட்டத்தை கண்ட்ரோல் பண்றாங்க, அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள், எல்லாம் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் யார் உண்மையான மணிப்பூரை சேர்ந்தவர், யார் மியான்மர்ல வந்தவங்க, யார் வேற ஏதாவது ரோஹிங்கியா முஸ்லீம் இருக்கானா? இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல இந்த வக்ஃப் எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. மணிப்பூர்லாம் கிட்டத்தட்ட கிறிஸ்துவர்கள் தான் அதிகம் இருப்பாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம்களுக்கு ஆதரவாக எப்படி பெரிய கூட்டம் எப்படி வந்தது, அதுவும் பெண்கள் எப்படி வந்தது பாருங்க. அப்ப நீங்க யோசனை பண்ணணும், எந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் ஃபாரின் ஹேண்ட்ஸ் ஆர் பிஹைண்ட் இந்த இந்த மிசோரம், நாகாலாந்து இடங்கள்ல அவங்க தே ஆர் ஆப்ரேட்டிங்.
ஆன்டி இந்தியா கேம்பெயின் இட் இஸ் வெரி கிளியர்லி கோயிங் ஆன். அதனால் இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். ஆகவே அவசர தேவை மணிப்பூர், அஸ்ஸாம், இதே போன்ற வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பெங்கால் உட்பட முதல்ல என்ஆர்சி கொண்டு வருவது என்பது பெரிய அடிப்படை தேவை. மற்ற மாநிலம் கூட அப்புறம் கொண்டு போகலாம். எல்லா எல்லை மாநிலங்களில் அல்லது எல்லை மாநிலங்கள் எல்லை மாவட்டங்களையாவது அந்த மாதிரி அவசர சட்டம் போட கூட தப்பு கிடையாது. அது நியாயமான கோரிக்கை. அதை நான் வரவேற்கிறேன்.